ஹாய் சந்தோஷ். ஹாய் ஹாய். மக்களே. ஆக்சுவலி கிஷோரால லைவ் வர முடியல. ஸோ இன்னிலேருந்து சந்தோஷ் வர போறாரு கொஞ்ச நாட்களுக்கு. அண்ட் கிஷோர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 2 மேட்சும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணது தான் கரெக்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ம், கேகேஆர் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. செகண்ட் மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணுனாரு. நான் சிஎஸ்கே கொஞ்சம் டவுட்டோ அந்த பவுலிங் லைனப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். ஆனா ம், என்ன மாதிரி ஒரு பவுலிங் லைனப் நாங்க அப்படின்னு காட்டின மாதிரி இருந்தது. அண்ட் கிஷோர் சொன்ன மாதிரி தான் துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டாரு. நிறைய ம். பேர் வந்து ஷர்துல் தாக்கரை பார்த்தா ரன்ஸ் லீக் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாரு அந்த டெத் ஓவர்ஸ. ரன் கம்மியா பண்றதுக்கான முதல் காரணம் ஷர்துல் தாக்கூரா தான் இருந்தாரு. அந்த 13 ஓவர்ஸ் மார்க் அப்புறமாவே ஃபுல்லா புல் டவுன் பண்ணாங்க. நல்ல ரன் ரேட்ல போயிட்டு இருந்தாங்க. மும்பை ஈஸியா வின் பண்ணிருப்பாங்க. ஓகே, நான் டைரக்டா செகண்ட் மேட்ச் போயிட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து வரலாம். அந்த ஏய், இதுல first ஏன் எக்ஸைட் நான் செகண்ட் மேட்ச் எக்ஸைட் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி அட் ஈடன் கார்டன்ல ஆடினாங்க. கேகேஆர் தான் வின் பண்ணுவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் ம். நடந்தது. அண்ட் எல்எஸ்ஜி ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. அவங்க ஓகே. எந்த கிரவுண்ட் போனாலும் 160ல இருந்து 170 தான் அடிப்போம். அதை நாங்க டிஃபெண்ட் ம், பண்ணுவோம். அது எல்லா நாளும் ஒர்க் அவுட் ஆகுமா தெரியாது. அண்ட் இவ்வளோ ம். ஹிட்டர்ஸ் இருக்க கேகேஆர் கிட்ட இவங்க 160 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகாதுன்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி வந்து டாஸ் வின் பண்ணது கேகேஆர் தான். அவங்க ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆஹ் ம். இவங்க வந்து எல்எஸ்ஜி திருப்பியும் லாஸ்ட் எல்எஸ்ஜி மேட்ச்ல சொன்னதுதான். கேகேஆர் நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு அங்க அந்த அந்த ஆர்டரை புடிச்சு வச்சிருக்காரு. அந்த ஒன் டவுன் பெரிய வீக் லிங்கா இருக்கு எல்எஸ்ஜிக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே. 5 மேட்ச் தேவ்தத் படிக்கலான்னாரு. அவரு ஒன்றும் பண்ணல. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் அவருக்கு ஓப்பனிங் தான் சூட் ஆகும்னு சொல்லி. அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்காங்க, அவரை டிராப் பண்ணிட்டு தீபக் கூட வந்து ஒன் டவுன் இறக்கி ட்ரை பண்ணாங்க. அந்த இதுவுமே ஒர்க் ஆகல அவங்களுக்கு. அண்ட் ஸ்டாயினிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவரு ஒரு 2 மேட்ச் ஆடினாருன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ச் ஃபெயிலியர் இருக்கும். அவர் அப்படிதான் கன்சிஸ்டண்டா அடிக்க மாட்டாரு. அதுதான் இன்னைக்கும் காட்டினாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா பண்ணாரு எல்எஸ்ஜிக்கு. இப்போ ஒரு 2-3 மேட்சஸா ஃபெயிலியர் தான் அவரோடதும். அண்ட் பதோனி லாஸ்ட் மேட்சும் நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சும் ஒரு ப்ராமிசிங் இன்னிங்ஸ் ஆனாரு. முதல்ல எனக்கு எல்எஸ்ஜி பத்தி பெரிய டிராபேக் என்னவா இருக்குன்னா, யாருமே ஸ்ட்ரோக் மேக் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே தட்டி ஓகே. ஆடுற பிளேயர்ஸா இருக்காங்க. டீகாக் வேற இயர்லியா அவுட் ஆயிடுறாரு சீக்கிரமே. ஓகே. அவர் இருந்தாருன்னா அவரு நல்ல பவுண்டரிஸ் அடிப்பாரு. கேஎல் ராகுல் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே அவரு சும்மா ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு ஒரு 12 ஓவர்ஸ் வரைக்கும் நின்னாருனா தான் அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ரைக் ரேட்டை பூஸ்ட் பண்ணுவாரு. அது அது எடுப்படல. ஆமா, T20ல மேட்ச் ஆகாதுல, அது செட்டே ஆகாது அது மாதிரி தான். இப்போ இருக்க பாத்தீங்கன்னா அந்த பவர் பிளேலயே அவ்வளவு தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பவர் பிளேலயே எல்லாரும் அந்த 6 ஓவருக்கு கேபிட்டலைஸ் பண்ணி 70-75 அடிக்கணும் பாக்குறாங்க. இவங்க அவ்வளவு ட்ரை பண்ணாலும் 40-45 தான் வர முடியுது எல்எஸ்ஜியால. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஆப்போசிட்ல இருக்க பேட்டர் மேல போடுற ப்ரெஷர். இவர் ரொட்டேட் பண்ணி ஆடுறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேட்ல பட்டுச்சு இன்னைக்கு. ஆனாலும் கடைசியா ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு எடுத்து முடிச்சிருப்பாருன்னா ஒரு 120ல இருந்து 130 தான் முடிச்சிருப்பாரு. அதனால ஆப்போசிட்ல இருக்கவங்க அடிக்க போய் அவுட் ஆயிடுறாங்க. அதுவே அவங்க டீமுக்கு பேக் ஃபேர் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் எல்எஸ்ஜி டிஃபெண்டிங்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 160 மேல அடிச்சு 2 வாட்டி தான் டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்துருக்காங்க. இன்னைக்கு 3வது நாள். அவங்க எல்எஸ்ஜி டீம் ஃபார்ம் ஆனது 2 இயர்ஸ் பேக் தான். இதுதான் 3rd இயர் அவங்களோட ஐபிஎல்ல. இது வரைக்கும் நடந்த மொத்த மேட்சஸ்லயும் சேர்த்து அவங்க 2 வாட்டி தான் 160 டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்து இருந்தாங்க. இன்னைக்கு அது 3வது மேட்சா ஆச்சு. அண்ட் அந்த ஸ்கோர் வந்து சுத்தமா பத்தாது எங்களுக்கு அப்படின்றத காட்டினாங்க கேகேஆர். பவர் பிளேலயே அவங்க 60 அவங்க வந்தா அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் வராங்க. அவங்க லைன் அப்ல ஒரே ஒருத்தர் தான் தட்டி ஆடுறவரு, ஸ்ரேயாஸ் ஐயர். இன்னைக்கும் அவர் கஷ்டம் தான் பட்டாரு. 32 பால் 34 ஆனாரு அவரு. ஆனா அது அவங்களுக்கு பெரிய இதுவா தெரியல. ஏன்னா ஆப்போசிட்ல பிலிப் சால்ட் வந்து அவர் தான் இப்போ T20 நம்பர் 1 பேட்ஸ்மேனு. அவர் வந்து அங்க அவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு 85 ஒன்னும் அடிச்சாருன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. 40 பால்ஸ்க்கு அடிச்சாரு. அவரு ஆப்போசிட்ல விக்கெட் ஓடுறத பத்தியும் கவலைப்படல, எதை பத்தியும் கவலைப்படல. அடின்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனால அவங்க ஒரு 16th ஓவர்ல முடிச்சிட்டாங்க மேட்ச. 160 16 ஓவர். ஒரு 4 ஓவர் ஸ்பேர்ல இருக்கு வெளியே.
மொத்தம் விட்டது 2 விக்கெட் தான் அவங்க. பாயிண்ட் டேபிள் நல்லா வருமே அப்போ உங்களுக்கு. ஆமா, நல்ல ரன் ரேட்ல இருக்காங்க. ஸ்டில் ஆர்ஆர் வந்து அவங்க 6ல 5 மேட்சஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இவங்க 6ல இவங்க 4 மேட்சஸ் வின் பண்ணி, சாரி இவங்க 5 மேட்சஸ் தான் ஆடிருக்காங்க. இன்னைக்கு தான் 5th மேட்ச். 5ல 4 ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லி ஆகணும், நிறைய பேர் மிச்சல் ஸ்டார்க்க வந்து ரொம்ப இது பண்ணாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு வந்து இவ்வளவு கோடிக்கு வாங்கியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணுவாரா, இவ்வளவு அடிக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. குவாலிட்டி பவுலர்னா அந்த குவாலிட்டியை காட்டுவாங்க, அதனாலதான் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்றத காட்டினாரு. இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்தாரு. டெத்ல லாஸ்ட் ஓவர்ல 6 ரன்க்கோ 7 ரன்க்கோ தான் போட்டாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பாலே, அந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பாலே நிக்கோலஸ் பூரான் விக்கெட்ட கீப்பர் கேட்ச். நிக்கோலஸ் பூரான் அந்த 5 பால் அடிந்தாருன்னா ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. மினிமம் ஒரு 18 ரன் அடிச்சிருப்பாரு, 18ல இருந்து 20 ரன். அப்போ அவங்களோட ஸ்கோரிங்கே ஒரு 180க்கு போயிருக்கும்ல, அது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேமா இருந்திருக்கும். சோ அந்த இப்போ இப்போக்கெல்லாம் ஒரு 160ன்னு நினைச்சாலே அது ரொம்ப கஷ்டம் தான். இப்போ 160 எல்லாம் வச்சு நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிலாம் ஈஸியா ஜெயிக்கவே முடியாது தெரிஞ்சிருக்கும். ஒரு 180 மேல போனாதான் ஸ்கோர். இப்ப எல்லாருமே 200 கிட்ட தொட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அண்ட் ஒரு சில கிரவுண்டுக்கு அந்த 160 ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியற மாதிரி இருக்கும். இந்த சென்னை வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, டெல்லி வந்து கொஞ்சம் ஸ்லோ பிச்சு, இவங்க ஆடுற லக்னோ ஆடுறதும் ஸ்லோ பிச் தான். அதனால தான் அவங்க 18 வாட்டி டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. 18ல 16 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 150 160 அடிச்சாலே அது டிஃபெண்டபிள் ஸ்கோர், ஒரு நல்ல பவுலிங் லைனப் இருந்ததுன்னா. ஆனா அவங்க அந்த பேட்டர்ன்லயே எல்லா கிரவுண்ட்லயும் ஆடினாங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் இடன் கார்டன் ரொம்ப பொட்டி கிரவுண்டு, சின்ன கிரவுண்டு இடன் கார்டன். ஓகே. அண்ட் கேகேஆர் மாதிரி இருக்க ஃபயர் பவர் கிட்ட 160லாம் அவங்க ஓவருக்கு 10 ரன் நாங்க அடிப்போம் தான் அடிப்பாங்க. ஒரு 220 210 அடிச்சாதான் க்ளோஸ் மேட்சஸ் ஆவது போக முடியும். ஓகே, நீ சொல்லு சந்தோஷ். அதான் 160லாம் வந்து ரன் ரேட் 10 அசால்ட்டா முடிச்சுட்டாங்க அவங்க. சொல்ல போனா கரெக்டா ரன் ரேட் 10 தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 ஓவர்ல முடிச்சுட்டாங்க அழகா. அண்ட் சுனில் நரேன் ஏன் வந்து ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர், நான் எந்த லீக் போனாலும் நாங்க டாப்பா இருப்பேன்னு காட்டுறாருன்னா, அவர் விக்கெட் எடுக்கிறவங்களதான் தாண்டி எப்படி கண்டெயின் பண்றாருன்னு பாக்கணும் மேட்ச. அதுதான் மேட்சுக்கான டிஃபரன்ஸ் இந்த டீமுக்கும் அந்த டீமுக்கும். இன்னைக்கு அவர் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் தான் எடுத்தாரு. ஆனா ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல. 4 ஓவர் ஒரு பவுண்டரி கூட கொடுக்கல. சின்ன கிரவுண்டு, சும்மா இப்படி 57 மீட்டர்ஸ் ஸ்கொயர்ல வந்து 57 மீட்டர்ஸ் தான். இப்படி சும்மா இப்படி ஃபிளிக் ஆனா போயிடும், இல்ல ஸ்வீப் அடிச்சா போயிடும். ஒரு போலிங் அப்ப எப்படி ஒரு பேட்ஸ்மேன் எப்படி ஸ்டெடியா நிக்க வச்சிருக்காங்க, செம கஷ்டமாச்சு அதெல்லாம். ஒரு பால் அவரு போட ஆரம்பிக்கிறப்போ 1 விக்கெட் தான் விழுந்திருந்தது அவங்களுக்கு. தீபக் கூட அவுட் இருந்து 2 விக்கெட் தான் விழுந்திருந்து. பின்னாடி அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் ஆடுறதுக்கு. ஸ்டில் ஒரு பவுண்டரி கூட கொடுக்காம ஸ்பெல்ல போட்டாரு. அதனாலதான் அவர் அந்த ரேஞ்ச்ல எல்லாரும் பாக்குறாங்க. இது பெரிய விஷயம் தானே. அவங்க கேகேஆர் மேட்ச் வந்து அவங்க பவுலிங்கும் டீசெண்டா பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. பேட்டிங் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். உனக்கு ஏதாவது சொல்லணுமா இந்த மேட்சை பத்தி? மேட்ச் தான் பெருசா நான் பார்க்கல. ஆனா நீ சொல்றதை பார்த்தா, ஆனா சின்ன கிரவுண்ட்ல வந்து இந்த கேகேஆருக்குலாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இப்ப பண்ற பெர்ஃபார்மன்ஸ்க்குலாம், இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த கிரவுண்டும் அந்த டீமும் வந்து ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு அசால்ட்டா முடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஓகே, நான் இப்போ ஆக்சுவலி எல்ஐசி என்ன பண்ணா மேபி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோன்றதை சொல்றேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேஎல் ராகுல் கீழே ஆடணும். அவங்க மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி தெரியுறாங்க, எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, குயிக் விக்கெட்ஸ் விழுது உடனே. அதுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு கேஎல் ராகுல் 1 டவுன் வந்து மேபி தேவ்தத் படிக்கல ஓபன் பண்ண வைக்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. அப்படி இல்ல தேவ்தத் படிக்கல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அவர் அவ்வளவு ஃபார்ம்ல இல்லைன்னு நினைச்சாங்கன்னா, கைல் மேயர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசன் வந்து டிகாக்கு பதில் அவரை தான் நிறைய மேட்சஸ் ப்ரிஃபர் பண்ணாங்க. டிகாக் வந்து ஒரு 6 மேட்சஸும் அந்த மாதிரி தான் ஆடினாரு 14 லீக் மேட்சஸ்ல. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஒண்ணு அப்படி பண்ணணும். இல்ல இவங்க அவங்களோட இந்தியன் கண்டென்ஷன் பவுலர்ஸே நல்லா இருக்காங்க, அவங்களோட போயிட்டு இந்த ஷமர் ஜோசப் இல்ல நவீன் உல்லாக்கு பதில் டாப் ஆர்டர்லயே இவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். கைல் மேயர்ஸையும் டிகாக்கையும் ஓப்பனிங் பண்ண வச்சுட்டு 1 டவுன் கேஎல் ராகுல் ஆட வச்சாங்கன்னா மேபி அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை பவுலர்ஸ் வந்து அவங்க வந்து பேட்ஸ்மேன் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க, பவுலர்ஸ் நம்ப மாட்டாங்க மாதிரி இருக்கு. சோ மாத்தி அப்படியே எதுல நம்பரும் பார்க்காம இருக்க மாதிரி இருக்கு. எது ஸ்ட்ரென்த் அவங்களுக்கே தெரியாம தான் இருக்கு.
அது இல்லாம என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஃபாரின் பவுலர் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு ஆப்போசிட் பிளேயர்ஸுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இப்போ குவாலிட்டி இந்தியன் பவுலர்ஸ் நல்லா தான் பண்றாங்க. இப்போ கேகேஆர் எடுத்துக்கிட்டாலே ஹர்ஷித் ராணா அவரோட வந்து ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணோம். அந்த மயங்க் அகர்வாலுக்கு அவர் பண்ண சென்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல ஃபுல்லாவே அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல அவர் பண்ண அந்த எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல அவர் கொடுத்த சென்ட் ஆஃப் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அவரோட ஆட்டிடியூட். அதனால தான் பாயிண்ட் அந்த ஃபேர் பிளே அவார்ட்ல அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க. ஸ்டில் அவரோட குவாலிட்டியை காட்டுறாரு. 23 வயசு தான் அவருக்கு, சின்ன பையன் தான். ஸ்டில் அவரை டெத் ஓவர்ஸ்ல அவ்வளவு நல்லா போட்டு கொடுக்குறாரு. இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்றாங்க இப்ப. ஸோ நம்பலாம் ஒரு டீம். எல்எஸ்ஜியுமே கூட அவங்க இந்தியன் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மயங்க் யாதவ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ ஒரு இன்ஜூரியால வெளியே இருக்காரு. யஷ் தாக்கூர் ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. யுத்வீர் சிங் லாஸ்ட் இயர் நல்லா போட்டு கொடுத்தாரு. போன மேட்ச் வந்து அர்ஷத் கான் ஒருத்தர் நல்லா பண்ணாரு. இந்த மாதிரி நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க எல்எஸ்ஜி. ஸோ அவங்க அந்த மிடில் ஆர்டரை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க ஒரு நல்ல குவாலிட்டி டீம் மிஸ் அவுட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பிளே ஆஃப்ல. ஸோ அவங்க கொஞ்சம் கவனிக்கணும் அதை. ஒருவேளை அதுதான் அவங்க நீ சொல்ற மாதிரி இந்தியன் பவுலர்ஸ் வந்து அவங்க பெருசாவே நினைச்சுக்கிறது இல்ல. இந்தியன் பவுலர்ஸ்னாவே இந்தியன்ஸ்னாவே பேட்ஸ்மேன் தான் டிபெண்ட் பண்ணி மாதிரி இருக்க மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, வேற ஏதாவது சொல்லணும் மணி? இல்ல நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாமா? நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் இதுல யார பத்தி பேசுறதுன்னே தெரியல. சிவம் தூபேவை பத்தி பேசுறதா, ருத்ராஜ் கெய்க்வாட பத்தி பேசுறதா, இல்ல 4 விக்கெட் எடுத்த பத்திரானா பத்தி பேசுறதா, இல்ல செம்மையா ஃபீல்டிங் பண்ண ஷர்துல் தாக்கூரை பத்தி பேசுறதா, இல்ல ரெண்டு டீமுக்கும் டிஃபரன்ஸா நீ ரோஹித் சர்மா சொல்ற, நானா சொல்றேன் ரெண்டு டீமுக்கும் டிஃபரன்ஸா இருந்த ரன்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தா 20 ரன். அந்த 20 ரன் 4 பால்ல அடிச்ச தோனியை பத்தி பேசுறதா? இல்ல எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு டீம் எஃபர்ட் தான் இது. ஒரு டீம் எஃபர்ட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் எஃபர்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் தான் சிஎஸ்கே வின் அகேன்ஸ்ட் எம்ஐன்னு சொல்ல முடியும். இப்போ எம்ஐல பாத்தீங்கன்னா பவுலிங்ல பும்ரா ரொம்ப நல்லா பண்ணாரு, ரன்ஸே கொடுக்கல. பேட்டிங்ல இவரு ரோஹித் சர்மா சூப்பரா பண்ணாரு, 100 பேர் அடிச்சிருக்காரு. ஆனா இதை எப்படி அவுட் பிளே எப்படி அவுட் பிளே பண்ணிருக்காங்க சிஎஸ்கேனா ஒரு டீம் எஃபர்ட்டா பண்ணிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பேட்ல எல்லாமே ஃபீல்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பவுலிங்லயும் விக்கெட்ஸ் எடுக்காட்டியுமே கண்டெயின் பண்ணாங்க. துஷார் தேஷ்பாண்டேவும் ஷர்துல் தாக்கூரும் நிறைய பேர் மறந்துடுவாங்க அவங்க போட்ட ஸ்பெல்ல. அவங்க வந்து மிடில் ஓவர்ஸ்ல அந்த மாதிரி டாட் பால்ஸ் போட்டு 2 பேர் போடுறாங்க. 14வது ஓவர் 15வது ஓவர் 14வது ஓவர் துஷார் தேஷ்பாண்டே 2 ரன்னுக்கு போடுறாரு. 14வது ஓவர் ஷர்துல் தாக்கூர் 2 ரன்னுக்கு போடுறாரு. அதுக்கடுத்து துஷார் தேஷ்பாண்டே 15வது ஓவர் 3 ரன்னுக்கு போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கிறாரு. இதுதான் மேட்ச திருப்பிருச்சு. 12 பால் போட்டு 5 ரன்னு 2 விக்கெட். இவர்தான் விக்கெட் வந்தது, திலக் வர்மா தான் அதுக்கு முன்னாடி ஓவர். அதையும் சேர்த்து சொல்றேன். இந்த 2 விக்கெட்டு தான் மேட்சையே திருப்பிச்சு. அண்ட் தேவைப்படுறப்பெல்லாம் பத்திரானா வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அவர் இன்ஜூர் ஆகாம இருக்கிறதும் சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லது. சப்போஸ் அவரு லீக் முடிஞ்சு மிஸ் அவுட் பண்றாரு பிளே ஆஃப்னா ரொம்ப பெரிய டிராபேக்கா இருக்கும் சிஎஸ்கேக்கு. அது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் உடம்ப நல்லா பார்த்துக்கணும், ஃபிட்டா இருக்கணும். மேபி தீபக் சாகரும் உள்ள வந்தா இன்னும் கூட கொஞ்சம் பவுலிங் லைனப் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஒரு ஸ்பின்னரோட போறாங்களே என்ன பண்ண போறாங்கன்னு. ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கை கொடுத்தாங்க. அந்த ஸ்லோ ரன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நாங்க பவுண்டரி லைன்ல இருந்து பிராவோ வந்து சீரப் பண்ணிட்டே இருந்தாரு ஒரு விக்கெட்டுக்கும். அவர் எப்பவுமே சொல்லுவாரு, மும்பை கிட்ட ஜெயிக்கிறது தான் பெரிய கஷ்டமான டாஸ்கே, அவங்க கிட்ட நம்மளோட கேம் கொண்டாதான் ஜெயிக்க முடியும்னு. அது அவர் வந்து அந்த பவுலிங் கோச்சா இருந்து நல்ல அட்வைஸ் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி படி போட வச்சு ஒரு வின்ன எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. ஒரு கம்ப்ளீட் டீம் எஃபர்ட். ஆக்சுவலா அது செமையா இருந்துச்சு மேட்ச். ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு பிளான் மேட்ச் மாதிரி. ஃபர்ஸ்ட் செமை டீம் வந்து நம்ம கைக்வாட்லாம் வந்து நல்லா பேட் பண்ணாரு, டூபே நல்லா பேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து தோனி சொல்லே தவிர அந்த யாருமே நினைச்சே பார்க்கல. அது 3 6 எல்லாம் நினைச்சே பார்க்கல, செம்மையா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் வந்து இது இம்பாக்ட் பிளேயரா வந்து இவரை பிரதினாவை யூஸ் பண்ணது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. அவங்க சைட்ல ஒர்க் ஆகல, நம்ம சிஎஸ்கேல ஒர்க் ஆயிடுச்சு கரெக்டா அந்த இம்பாக்ட் பிளேயர். ஆக்சுவலி என்னன்னா அதுதான் டிஃபரன்ஸ். இந்த மேட்ச்ல மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச்ல மெயின் டிஃபரன்ஸ் 2 இம்பாக்ட் பிளேயர் தான். அங்க இம்பாக்ட் பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவ். அவர்
2 பால்ல டக் ஆயிட்டாரு. அது ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் தான். முஸ்லிம்ஸ் அவ்வளவு நல்லா ஃபீல் பண்ணுவாரா தெரியாது. ஆனா அந்த கேட்ச் நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தூக்கி போட்டு புடிச்சு அந்த விக்கெட்டை எடுத்தாங்க. அண்ட் இங்க நமக்கு இம்பாக்ட் பிளேயரா வந்தது பத்தீரானா. 4 ஓவர் போட்டு 28 ரன்னு, 4 விக்கெட். அவர் வந்த எல்லா ஓவரும் விக்கெட். அந்த லாஸ்ட் ஓவர் தவிர்த்து அவர் 3 ஓவருக்கு 15 ரன் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் ஓவர் தான் ஒரு 13 ரன் போச்சு. கண்டிப்பா மேன் ஆஃப் தி மேட்ச் பத்தீரானா தான். சீரியஸா சொன்னா நல்லா வந்து டீம் அந்த மீன்ஸ் ஸ்கோர் நல்லா தான் போயிடுச்சு. ஆக்சுவலா அதுக்கு கடைசி வரைக்குமே ரோஹித் சர்மா நம்பிட்டே தான் இருந்தாங்க. இவர் வந்து பத்திரானா இந்த பக்கம் விக்கெட் எடுக்கிறதால தான் வந்து ஸ்லோ ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் ரோஹித் சர்மாவே ஸ்லோ பண்ண முடியல. என்ன தெரிஞ்சிருக்கும், அவர் மட்டும் ஆடினா எப்படி முடியும், எப்பயுமே என்ன பண்ண முடியும். ஆமா, அதுதான் அங்க ஒரு சிங்கிள் மேன் டீமை தூக்கி நிறுத்தணும்னு பார்த்தாரு. இங்க வந்து ஒரு டீம் எஃபர்ட் அதை வந்து ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கல. நடுவில் வர அந்த மிடில் ஓவர்ஸ்ல புதுசா பேட்ஸ்மேன் வராங்க விக்கெட் விழுந்து. அப்ப அவர் என்ன ஆயிடுச்சு, அவரு நான் ஸ்ட்ரைக் ரன்ல ஸ்டக் ஆயிட்டாரு. அதனாலதான் மொமெண்டம் இல்லாம போயிட்டாங்க. ஆக்சுவலா இவர் அதிகமா யார் கூட இருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆடின அவர் இவரு கூட தான் இருக்காரு. இஷான் கிஷன் கூட தான் கிட்டத்தட்ட 70 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் மெயின்டைன் பண்ணிருக்காரு. 7 ஓவர் 70 ரன்ஸ். ஆக்சுவலி 7 ஓவர் 70, 13 ஓவர் மார்க்ல கூட ஆன் பார் இருந்தாங்க. சிஎஸ்கே விட அதிகமா அடிச்சிருந்தாங்க. ஆமா, ஆக்சுவலி 13 ஓவர்ஸ்க்கு 124 அடிச்சிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னதுதான், அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து எடுத்த விக்கெட் தான் மேட்சுக்கான டிஃபரன்ஸ். நான் அதே மாதிரி சிஎஸ்கேல மிடில் ஓவர்ல தான் மிடில் டைம்ல தான் வந்து அதிகமா ரன் எடுத்திருக்காங்க. 90 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே பத்தி நம்ம பேசல, பேட்ஸ்மேனை பத்தி அதை பத்தி சொல்லிதான் ஆகணும். இதுல ஒரு இப்ப நம்ம வந்து கேஎல் ராகுலுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஒன் டவுன் வாங்கன்னு. நீங்க அதைதான் பண்ணாங்க. சிஎஸ்கே என்ன ஆச்சு, இந்த சீசன் ஒன் டவுன் வந்து கிளிக் ஆகல. அனுப்பி பாக்குறாங்க. போன மேட்ச் டேரல் மிச்சல் அனுப்புனாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்த இம்பாக்ட் அஜிங்கிய ரஹானே கொடுக்கல. அதுதான் உண்மை. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஸ்பின்னர்ஸ் வரப்போ அவரு ரொட்டேட் தான் பண்ண முடியுது. அவரு ஒரு டெரிஃபிக் ஹிட்டர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஆனா பேஸ் பவுலர்ஸ்க்கு சூப்பரா ஆடுவாரு. சோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி அஜிங்கிய ரஹானே ஓப்பனிங் இறக்குனாங்க. அது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அங்கவே வந்து கொஞ்சம் அது ஆக்சுவலி அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அஜிங்கிய ரஹானே அவுட் ஆயிட்டாரு. ஆனா என்ன ஆச்சு, மேட்ச் டிஃபைன் பண்றது அந்த ஒன் டவுன் தான். ஒன் டவுன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணவும் அந்த ஸ்லாட்டை நல்லா கொண்டு போனாரு. 68 அடிச்சாரு. சம பேட்டிங், சொல்ல போனா ஒரு நல்ல பேட்டிங். எவ்வளவு பேசினாலும் பத்தாது சிவம் துபேவை பத்தி. சிவம் துபேவை நம்ம ஆக்சுவலி நான் சொல்லி முடிச்சிடறேன். சிவம் துபே பத்தி மட்டும் நம்ம எவ்வளவு பேசினாலும் பத்தாது சிவம் துபேவை பத்தி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம் அவரை. இவன் என்ன பண்ணுவான், வந்து 2 பால் சுத்துவான், அவுட் ஆயிட்டு போவான், ஷார்ட் பால் போட்டா காலி அப்படின்னு. அண்ட் அதனால என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கும் அதே தான் பண்ணாங்க. மும்பை என்ன பண்ணாங்க, இவன் ஸ்பின்னர்னா அடிப்பான், பேஸ் பவுலர் வந்து நல்லா ஏத்துனா அவுட் ஆயிட்டு போயிடுவான்னு நினைச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணாங்க. இவர் வந்து ஸ்ரேயஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு ரச்சின் ரவீந்திராவை. அவர் அப்படியே கட் பண்ணிட்டாங்க. அவர் ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு லெக் ஸ்பின்னரு. ஒரு ஓவர் போட்டு 9 ரன் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. சிவம் தூபே ஸ்ட்ரைக்கு வந்ததுமே ஸ்பின்னரை குத்தா அடிப்பான்டான்ட்டு அந்த பயத்துல ஸ்பின்னருக்கு அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல. அவர் ஆக்சுவலா 9 ரன்ல ஒரு நல்ல ரன் தான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஒரு ஓவருக்கு 9 ரன் எடுக்கிறது இல்ல, அது இல்ல விஷயம். அதுதான் முன்னாடி நான் தான் சொல்லி முடிச்சிடறேன். அதுதான் விஷயமே. முன்னாடி இவன் என்ன சும்மா சுத்துவான், அவுட் ஆயிடுவான் 4 பால்ல அப்படின்னு இருந்தவன் இப்ப என்ன பண்றாருன்னா இம்பாக்ட் பண்றாரு. வராரா, நீ போடுறியா, நான் அடிப்பேன், ஆர்க்ல இருந்தா பார்க்ல சொருவேன் அப்படின்னு அடிக்கிறாரு. சோ அப்படி அடிக்கவும் அது அப்படியே மாறுது. சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி எங்க டிராப் ஆவாங்கன்னா அந்த மிடில் ஓவர்ல தான். சுரேஷ் ரெய்னா இருக்கப்ப வரைக்கும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல நல்ல ரன்னிங் இருக்கும். இப்போ அத வந்து கேபிட்டலைஸ் பண்ணிருக்காரு சிவம் தூபே. அதை ஃபில் பண்றாரு ஃபுல்லா. பவர் பிளேல ரன் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் 7 to 15 அடிப்போம் அப்படின்னு காட்டுறாங்க. இன்னைக்கு பேஸ் பவுலர் எல்லாம் அடிக்கிறாரு. எவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட், கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறாரு, 187 ஸ்ட்ரைக் ரேட். அப்படி இருந்த ஒரு பிளேயரு இவனெல்லாம் ஈஸியா விக்கெட் எடுத்துலாம் அப்படின்னு இந்த பிளேயரு இன்னைக்கு வந்து ஐயோ இவனை விக்கெட் எடுத்தே ஆகணும்டா, இல்லைன்னா மேட்சையே மாத்திடுவான் அப்படின்னு மாத்திருக்காரு. அதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய பங்கு இருக்கு அதுல. அண்ட் சிவம் துபேவோட ஹார்ட் ஒர்க், பிராக்டிஸ்,
அவ்வளோ பிராக்டிஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இவ்வளவு பெரிய பிக் ஸ்டேஜ்ல பண்ண முடியுமா தெரியல. கண்டிப்பா அவருக்கு சல்யூட் பண்ணி தான் ஆகணும். அவர் கண்டிப்பா இந்தியன் டீம் எடுத்ததே ஆன மாதிரி தான் இருக்கு. நீ என்ன எப்படி எடுக்காம போயிருவடா அப்படி மாதிரி சொல்ற மாதிரியே ஒரு மேட்சும் அவர் காட்டுற பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, வேர்ல்டு கப் வருது என்ன எடுக்காம போயிடுவீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி. ஜூன்ல வருது வேர்ல்டு கப், யூஎஸ்லயும் வெஸ்ட் இண்டீஸ்லயும் ஆட போறோம் போயிட்டு. ஓகே, அப்ப நம்பர் 4 ஸ்லாட் நான் தான் அப்படின்னு காட்டுறாரு. பா நீ சொன்னதா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 173, கைகாட் வந்து 172. நல்ல ஸ்ட்ரைக் ரேட். நாட் அவுட் வேற. ஆமா, சிவந்துவே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் விக்கெட்டே இல்லாம லாஸ்ட் ஓவர் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது கிடைச்சது, கிஃப்ட். தோனிய நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து பாக்குறது, அவர் ஆடின இன்னிங்ஸுக்கு இதுதான் பெரிய கிஃப்ட்னு சொல்ல முடியும். வந்தாரு, என்னடா டேரல் மிச்சல் அடிக்கிறத பார்த்தா ஒருவேளை பிச்சு ஸ்லோ ஆயிருச்சோ அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தோணுச்சு. ஆனா டேரல் மிச்சல் இப்படிதான் ஆடிட்டு இருக்காரு. மேபி டேரல் மிச்சலுக்கு முன்னாடி தோனியா வந்திருக்கலாம். ஸ்டில் நம்ம இஃப்ஸ் அண்ட் பட்ஸை பத்தி பேச வேணாம். வந்தாரு, உனக்கு என்ன மேட்ச் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணுமா, இந்தா 4 பாலுக்கு 20 ரன். லாஸ்ட் பால் படல ஒழுங்கா பேட்ல, இல்லைன்னா 4 or 6 போயிருக்கும், அதுவும் போயிருக்கும். எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டுருச்சு. ஆக்சுவலி அங்க ஒரு தப்பான மூவ் பண்ணாங்க. தோனி வருவாருன்னு தெரியும் எப்படி விக்கெட் போனா. ஆகாஷ் மத்வாலுக்கு ஓவர் இருக்கு, அவர் நல்ல யாக்கர் போடுறவர். அதுக்கு பதில் ஹர்திக் பாண்டியா அதுக்கு முன்னாடி ஒரு 2 ரன் தான் போட்டாரு. ஸோ அந்த கான்பிடன்ஸ்ல வந்து போடலான்னு போட்டு மேட்சையே மாத்தி கொடுத்துட்டாரு. ஆக்சுவலா வந்து அங்க ஒரு ஏதோ ஒரு அவருக்கு வந்து பால் போடுறாருன்னா இவருக்கு நம்பிக்கையே இல்லாத மாதிரி போட்ட மாதிரி இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா. நான் வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவலே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இவங்க வந்து ஆடியன்ஸ் லெவல்லயும் தோனி சொல்லவோ சிஎஸ்கே சொல்லவோ அது மும்பை டீமுக்குள்ள இருக்கும் போதும் இவன் கான்பிடன்ஸ் லெவலே இல்லாத மாதிரி ஃபுல் டாஸ் எல்லாம் போடுறாரு. ஆக்சுவலா ஒரு பால், ஐ மீன் அந்த 4 அடிச்ச பால் வந்து சாரி 3rd 6 வந்து அடிக்கும் போது ஃபுல் டாஸ் பால், அது அசால்ட்டா யாக்கருக்கு ட்ரை பண்ண போய் ஃபுல் டாஸா விழுந்துச்சு. ஆனா யாக்கர் எல்லாம் போட்டீங்கன்னாலும் அடிப்பாரு தோனின்னு தெரியும். வைட் ஆஃப் த ஆப்ஷன் தான் போடணும், வேற வழி இல்ல. அண்ட் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு, அவர் இந்த சீசனோட ரிட்டையர் ஆகணுமா? அதுதான் எனக்கு இதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்க போகுது. மேபி அவரை ஒரு 4 கோடி ரூபாயில ரீடைன் பண்ணி வச்சுக்கலாமோன்னு தோணுது. இல்ல எனக்கு அது, ஆனா நீ கடைசியா பாத்தியா தெரியல, ஒரு மாதிரி தயங்கி நடக்கவும் கால் வந்து ஒரு நொண்டி மாதிரி. இல்ல அது கால் அவர் 100% ஃபிட் இல்ல, ஒரு 30% இன்னும் அந்த ஆபரேஷன்ல இருந்து வந்திருக்காரு, ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்காரு. அதிலும் லாஸ்ட் ஓவர்ல அந்த நொன்றதுக்கு காரணம் என்னன்னா பவுலிங் பண்றப்ப அது என்னன்னா லாஸ்ட் ஓவர் 19th ஓவர் 20th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் வந்து பத்திரானா ஒரு யாக்கர் போட்டாரு நபிக்கு. அது என்ன ஆச்சு, நபியோட கால்ல பட்டு அவர் 150ல போட்டிருக்காரு. நேரம் தோனி கால்ல போய் இச்சிச்சு கரெக்டா அந்த இன்ஜூர்ட் லெக்லயே, அவ்வளவு ஃபோர்ஸா. அப்பல இருந்து அப்படியே காலை புடிச்சிட்டு நொண்டிட்டு தான் இருந்தாரு. அதுதான் அதுக்கு ரீசன். தோனி இன்னிங்ஸ் பத்தி ஏதாவது சொல்லணுமா நீ? தோனி எனக்கு போதுமான அளவு தான். ஏன்னா அவர் வந்து பேசுறதுக்கு ஊரே இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா சமயம் பண்ணிட்டாரு. பிரத்திரியான வேணா நம்ம பேசுவோம், நினைச்சு ஆனா வந்து அசால்ட்டா வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது நல்லாவே இருந்துச்சு, செம்மையா யூஸ் பண்ணி. அவர் வந்து எவ்வளவு ரன் கொடுத்தாங்க? 28 ரன்ஸ் பத்திரானா. ஓகே, ரோஹித் சர்மா பத்தி பேசிதான் அவனுக்கு கண்டிப்பா ஒரு பக்கம் எல்லாரும் விக்கெட் போட்டுட்டு இருந்தாலும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. எப்பவுமே அந்த ஒரு சான்ஸ் கொடுப்பாரு, இன்னைக்கும் கொடுத்தாரு. ஜடேஜா ஓவர்ல ஒரு ஸ்விட்ச் ஹிட் அடிச்சாரு பின்னாடி 4க்கு, அடுத்து ஸ்வீப் பண்ணாரு. ஸ்வீப் பண்ணப்போ துஷார் தேஷ்பாண்டே பால கையில இருந்து எகிரி 6 லைன்ல விழுந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் கவர் பண்ணாரு கிரவுண்ட, ஓடி தான் வந்தாரு. அந்த ஓடி வந்த ரன்னப்ல நிக்க முடியல அவரால். அது ஒரு ரெகுலர் கேட்ச் கிடையாது. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் ஜடேஜா மாதிரியோ இல்ல ரச்சின் ரவீந்திரா மாதிரியோ ருத்ராஜ் மாதிரியோ ஃபீல்டர்ஸ் இருக்கு, ஆனா கண்டிப்பா பிடிச்சிருப்பாங்க டேரல் மிச்சல் கூட. ஆனா இவர் அவ்வளவு தூரம் கவர் பண்ண வந்து அந்த நிக்க முடியல கரெக்டா பால் கீழே. அந்த ஓடினே வந்து நம்ம டக்குன்னு நிக்க முடியாதுல்ல, ஓவர் ரன் பண்ணிட்டாரு. ஓவர் ரன் பண்ணி பால் கையில பட்டு 6 லைன்ல வந்துச்சு, அவரும் 6 லைன் உள்ள போயிட்டாரு. அது அடிக்கிறப்போ ஒரு 56ல இருந்தாரு ரோஹித் சர்மா அந்த கேட்ச் கொடுக்குறப்ப. பட் நம்ம கேட்ச் பத்தி ரோஹித் சர்மா விட்டாரு. ஆமா ஆமா, அது மிஸ் பண்ணிட்டாரு. அதுவும் அது பிடிச்சிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் டஃபா இருக்கும். அது கொஞ்சம் என்ன சொல்றது, அது பவுண்டரி லைன்ல இருந்தாரு, ஃப்ரண்ட்ல டைவ் பண்ணி பிடிக்கணும். அது கொஞ்சம் ரெகுலரா பண்றவங்களுக்கு தான் அது வரும். இவர் வந்து 30 யார்ட் சர்க்கிள்குள்ள ஃபீல் பண்ணுவாரு, அவ்வளவு மேக்ஸிமம் 6 லைன்ல ஃபீல் பண்ண மாட்டாரு. அண்ட் இன்ஜுரி
கன்சர்ன் இருக்கும். நம்ம ஒரு குட்டி சின்ன வயசு பையன் கிடையாது அவரு. ஒரு 36, 37 இருக்காரு. இந்தியன் டீமுக்கு வேர்ல்டு கப் கேப்டன் அவரு. சப்போஸ் இன்ஜூர் ஆயிட்டா அப்படின்றது பேக் ஆஃப் த மைண்ட்ல பிளே பண்ணும். ஒரு கேட்ச்க்கு போய் நம்ம ஃபிட்னஸுக்கு கொஸ்டின் மார்க்கா பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் விட்டாரு. அதை நம்ம பெருசா எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் ரோஹித் சர்மா இன்னிங்ஸ் வந்து பயங்கரமான இன்னிங்ஸ். அவரு இதுக்கு முன்னாடி அடிக்கிறப்ப 2013 செஞ்சுரி அடிக்கிறப்ப 2020ல ஐ மீன் ஐபிஎல்ல 11 வருஷம் கழிச்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஐபிஎல்ல. இது ஒரு பெரிய சைன் தான் மும்பைக்கு. அவங்க என்னதான் மேட்ச் தோற்றிருந்தாலும் டிசி மேட்ச்ல சென்னை தோத்தாலும் தோனி வந்து ஆடின குயிக் ஃபயர் இன்னிங்ஸ் எல்லாருக்கும் எப்படி ஒரு செலிப்ரேஷனை கொடுத்ததோ, இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிச்ச செஞ்சுரி மும்பை ஃபேன்ஸ்க்கு ஒரு செலிப்ரேஷனா கொடுத்துருக்கும் நான் நம்புறேன். அவங்க ரொம்ப லோவா இருக்க மாட்டாங்க. ஒரு 2-3 ஹிட் அவையில தான் அவங்க மேட்ச் விட்டுருக்காங்க. மேபி அந்த ஓவர் ஹர்திக் பாண்டியா போடாம வேற யாரோ போட்டு அந்த 3 6 போல, தோனி அடிச்ச 3 6 போலன்னா க்ளோஸ் மேட்ச் தான் இது. ரெண்டு டீமுக்கும் டிஃபரன்ஸ் அந்த 20 ரன்ஸ் தான். சோ அந்த ஒரு க்ளோஸ் மேட்ச்ல இருக்கும்போது ஒரு மீன் 2 ரன் 3 ரன் தான் வித்தியாசம்னா கொஞ்சம் இன்னும் நல்லா ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணது நல்லாவே தெரிஞ்சது. நம்ம வந்து இப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுதான் இருக்காரு. கொஞ்சம் கூட டயர்ட் ஆன மாதிரி தெரியல இருக்கும். ஸ்டில் எக்ஸ்ட்ராடினரி பவுலிங் லாஸ்ட் 6 ஓவர்ஸ் ஃப்ரம் சிஎஸ்கே. முஸ்தபிசூர் மட்டும் கொஞ்சம் லீக் பண்ணாரு. 20 ரன் கொடுத்தாரு 18வது ஓவர். அதான் டிம் டேவிட் 2 6 அடிச்சுட்டு 3வது பால் அவுட் ஆவாரு. அந்த ஓவர் மட்டும் 20 ரன் போச்சு. அது மட்டும் தான் எங்க இவரு ஒரு வீக் லிங்க் ஆயிட போறாருன்னு நினைச்சோம். பட் திருப்பியும் புல் பேக் பண்ணிட்டாங்க. ஒரு குட் சைன்ஸ் தான் சிஎஸ்கேக்கு. வேற ஏதாவது சொல்லுமா? வேற எதுவும் இல்ல, நல்லாவே இருந்துச்சுதான் சொல்ல முடியும். இவர எனக்கு 10 ரானா வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்து 28. அதுக்கப்புறம் இது ஒண்ணு பார்த்தேன், இவர் வந்து 10 4 அடிச்சிருக்காரு டூபே. ஆமா, டூபே 10 4 அடிச்சாரு. மொத்தம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 66 ரன்னுக்கு 10 4. இவர் வந்து 105 ரன் அடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. அப்போ 11 4 தான் அடிச்சிருக்காரு அவரே. டூபே வந்து ஒரு நல்ல பிளே நல்லா பண்ணிருக்காரு. விஷயம் ஆக்சுவலி என்ன இதுலனா சிஎஸ்கேல இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமோ அதே மாதிரி கொஞ்சம் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தோனிங்கிற ஒரு பவர் வந்து எல்லாத்தையும் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி ஆயிடுது. இப்போ சிவன் துபேக்கு இன்னுமே நிறைய ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. 240 260 அடிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு இந்த ஐபிஎல்ல மட்டுமே 6 மேட்ச்ல. சோ அவன ஆவரேஜ் 40 ரன் அடிச்சிட்டு இருக்காரு எல்லா மேட்சும். அப்படி இருக்கவரை இன்னும் ரெகக்னைஸ் பண்ணணும், இன்னும் செலிப்ரேட் பண்ணணும் ஃபேன்ஸ் நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கும் மேட்சும் பாத்தீங்கன்னா 10 ரானாவோட ஸ்பெல் அவரோட இன்னிங்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணிருக்கோம். தோனியோட அந்த ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் அவர் இன்னிங்ஸ் ஓவர் ஷேடோ பண்ணிருக்கோம். சோ இதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் ரெகக்னிஷன் கொடுக்கணும், அவங்களையும் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா, இது ஆக்சுவலா அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சொல்ல முடியல. எல்லாருமே ஈக்குவல். தோனியை நம்ம செலிப்ரேட் பண்றது பிரச்சனை இல்லை, ஆனா அவங்களுக்கு இருக்கிறதும் சம்வேர் எங்கேயோ மிஸ் பண்ணிடுறோம் சில மேட்ச்ல. இப்ப நீ சொன்ன மாதிரி அவர் பார்த்தா எவ்வளவு நல்லாவே பேட் பண்ணிருக்காரு, டக்குன்னு மிஸ் பண்ணிட்டோம். ஆனா தோனி அவரோட லாஸ்ட் பேஸ் ஆஃப் த கெரியர்ல இருக்காரு. அவரோட ஒரு பால்ல எல்லாரும் செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸ்டில் அதுக்கு ஈக்குவலா இல்லாட்டி கூட அதை மறைக்கிற அளவுக்குன்னு எடுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த அளவுக்கு மறக்க முடியாத மாதிரியே தெரியல இவர். ஆனா நல்லாதான் டூபே தான் சொல்றோம். 10 ரானாவே நல்லா நான் வச்சிருக்காங்க, கைகாட்டும் நான் வச்சிருக்காங்க. வேற எதுவா இருந்தாலும் கடைசியா நம்ம ஃபைனல் யாருன்னா நம்ம இவரா தோனின்னு வச்சிடறாங்க. சரி, ஓகே, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா? ஏதாவது சொல்லணுமா நீ? இல்ல, அவ்வளவுதான். சரி, சொல்லு. நாளைக்கு மேட்ச் பத்தி பேசிட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அண்ட் கேப்டன்சி பிக்ஸுக்கு போயிடலாம். நாளைக்கு மேட்ச் வந்து ஒரு நல்ல மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் அட் சின்னசாமி ஸ்டேடியம். சின்ன கிரவுண்டு. எஸ்ஆர்ஹெச் தெரியும், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, 277 அடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் vs ஆர்சிபி பவுலர்ஸ். இன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு தூக்கம் வருமான்னு தெரியல, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அந்த பவுலிங் லைனப்ப வச்சுக்கிட்டு. ஆனா ஒண்ணு நிச்சயம், கோலி கண்டிப்பா ரீபே பண்ணணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி நாங்களும் அடிப்போம்னு ட்ரை பண்ணுவாங்க பேட்டர்ஸ். பட் பவுலிங் தான் ரெண்டு தெரியாது ஒர்க் அவுட். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவரு ஃபெயிலியர், 4 ரன்லயும் நம்ம அவுட் ஆயிட்டாரு 9 பால்ல. சோ இந்த மேட்ச் அடிப்பாரு. அவர் கன்சிக்யூட்டிவா ஃபெயிலியர்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கோலிக்கு.
மேக்ஸிமம் ஒரு 30-40 அடிப்பாருன்னு தான் தோணுது. ம். அண்ட் சின்னசாமி கிரவுண்டு கிரவுட் சப்போர்ட் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் நல்ல தெரிஞ்ச பிச்சு கோலிக்கும். ஸோ ஓகே பண்ணுவாங்க. எப்போ மேக்ஸ்வெல் ஃபயர் அப் ஆவாரு தெரியல. 6 மேட்ச் சேர்த்து 20-25 ரன் கூட அடிக்கல அவரு. ஒரே ஒரு மேட்ச் 28, அதை தூக்கிட்டா அவர் 15 ரன் கூட அடிக்கல மிச்ச மேட்ச்லாம் சேர்த்து. 4 டக்கு, பா. 3 தினேஷ் டக்கு, ஒரு 1 கார்த்திக்கும் ரன் நினைக்கிறேன். ஆக்சுவலா தினேஷ் கார்த்திக் கடைசியா வந்து நல்லா தான் பண்றாரு தெரிஞ்சிருக்கும். ஆமா, ஐ தினேஷ் மீன் கார்த்திக் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு. அங்க ஆக்சுவலி பண்ணிட்டு இருக்கிறது 3 பேர் தான். ஒன்னு தினேஷ் கார்த்திக், இன்னொன்னு கோலி, இன்னொன்னு லாம்ப்ரோர்னு ஒருத்தர். லாம்ப்ரோரும் அவங்க ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டாங்க. போன மேட்ச் ஜக் அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவர் கிடைச்ச மிச்சம் 3 மேட்சும் நல்லா தான் ஆடி இருக்காரு. இவங்க நிறைய மேட்ச் டீம்லயே எடுக்க மாட்டாங்க. நிறைய புவர் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் இவரு வில் ஜாக்ஸ், அவர் ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் நாளைக்கு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீ யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? ஆர்சிபி பத்தி ஏதாவது பேசணும்னா சொல்லு, எஸ்ஆர்ஹெச் பத்தி ஏதாவது பேசணும்னா சொல்லு. எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் புவர் பவுலிங் தான், பட் பேட்டிங் வேற லெவல் பேட்டிங். சோ ஆனா பிளானிங் லெவலும் எனக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா பண்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ சும்மா இப்போ இம்பாக்ட் பிளேயர் இறக்குறதா இருக்கட்டும், இல்ல வந்து டீமை கரெக்டா மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா தான் இறக்கி விடுற மாதிரி இருக்குது எஸ்ஆர்ஹெச்ல. சோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் இதுக்கு முன்னாடிலாம் ஐயோ ஐபிஎல் எங்களுக்கு எல்லாமே நாங்க இது வரைக்கும் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறந்துருமே, புதுசா ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டீசென்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் மூவ்ஸ் எல்லாம் பண்றாங்க. மேபி அதனால அவங்க பிளே ஆஃப் போவாங்கன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ அதன்படி தான் நடந்துட்டு இருக்கு. 5 மேட்சஸ்ல 3 wins 2 losses. நாளைக்கும் அவங்க ஃபேவரட்ஸ் தான். ஸ்டில் நான் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்சிபி வின்கே போறேன். ஏன்னா ஆர்சிபி 6ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. நாளைக்கு தோத்தா அவங்க வெளியே போயிடுவாங்க. நாளைக்கு தோத்தா அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லா மேட்சும் ஜெயிச்சாலும் ரன் ரேட் பொறுத்து தான் அவங்க உள்ள போவாங்களா இல்லையான்றது தெரியும். இன்னும் 2 மேட்ச் தோத்தா கண்டிப்பா வெளியே, ஒன்னும் யோசிக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ அது பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இந்த மேட்சோட தெரிஞ்சிருக்கும் இதுவே கஷ்டம்னு நினைக்கிறோம். நம்ம இதுக்கப்புறம் மேட்சஸும் சொல்ல முடியாது. ஏதாவது கண்டிப்பா ஒரு மேட்சாவது தோக்குற மாதிரி இல்லைண்ணா, தோத்துருவாங்கன்றது ஓகே. ஆனா நாளைக்கு மேட்ச் அவங்க ஜெயிச்சாதான் அலைவா இருப்பாங்க டோர்னமெண்ட்ல. அதுக்காக கொஞ்சம் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேங்கிறேன். ஓகே, ஒரு 30 மேட்ச்க்குள்ளேயே ஒரு டீம் அவ்வளவுதான் காலினா அது ரொம்ப இதாயிடும்ல டோர்னமெண்ட். நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் தான். அவங்க நல்லாவே பண்றாங்க. எனக்கு எட்ஸும் நல்லா தான் ஆடுறாரு. அபிஷேக் சர்மா வேற லெவல்ல ஆடுவாரு. ஓகே, அபிஷேக் சர்மா ஓபனர் வித் ஹெட். ஓகே, ஆனா பவர் பிளேல 80 ரன் அடிப்பாங்க மினிமம். இவர் ஒருத்தர் தான் 80 ரன் அடிப்பாரு, வேற யாருமே இல்லை அடிக்கிறதுக்கு. நல்லா சொன்ன. பவர் பிளே அடிக்கிறது தான் மொத்த டீமும் சேர்த்து அடிக்க ட்ரை பண்ணும். சோ இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது இந்த டீம். ஆக்சுவலா அதுதான் எஸ்ஆர்ஹெச் ஆன் பேப்பர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மொமெண்டமும் அவங்க பக்கம் தான் இருக்கு. ஸ்டில் ஆர்சிபி ஜெயிச்சதான் டோர்னமெண்ட் நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் போறது கிடையாது. நான் யார் வின் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேனோ அதை தான் சொல்றேன். நாளைக்கும் நான் ஆர்சிபி வின் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஆர்சிபி தான் சொல்றேன். ஓகே, ஒரு மேட்சஸ் எல்லாம் வந்து ஆர்சிபி வின் பண்ணா ஒரு மாதிரி டிஃபரெண்டா போகும்னு சொல்றேன். ஐ திங்க் அதான் சொல்றேன். இப்போ ஒரு நீ ஆனா எஸ்ஆர்ஹெச் வின் போறதுனா போ, பிரச்சனை இல்ல. நான் எனக்கு எஸ்ஆர்ஹெச் தான் தோணுது. நீ சொல்றது எனக்கு நல்லா தோணுது. அதுக்கு இப்ப எப்படின்னா ஒரு ஆர்சிபி வின் பண்ணாதான் ஒரு கேம் சேஞ்சரே போகும். ஒரே மாதிரி ஓகே இதுதான் நடக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டான். சோ அது மேட்சஸே இருக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் கொண்டு போவாது. இவங்களா அவங்களாம் யோசிக்கும் போது இப்ப ஆக்சுவலா நம்ம யோசிச்சிருந்தோம். அது இல்லாம இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஒரு டீம் வந்து வெளியே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேனேஜ்மெண்டே ஒரு ஹோப் இல்லாம தான் இருப்பாங்க. வேற யாராவது பிளேயர் இறக்கி விட்டு ஆடி பார்க்கலாமா, வர டீம்ல என்ன ஆகும், இவனுங்களாச்சும் 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காம ஆர்சிபி கிரன்ச் மேட்சஸ்ல வின் பண்ணணும். ஸோ நாளைக்கு அவங்க வின் பண்ணியே ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க வின் பண்ணுவாங்க, பார்க்கலாம். ஓகே, அது வின் பண்ணா ஒரு நல்ல சம மேட்சா இருக்கும். ஆனா கண்டிப்பா சாதா மேட்சா இருக்காது. ஐ திங்க் இவங்க ஒரு பெரிய டீம் கூட நம்ம வின் பண்றான்னா ஒரு சூப்பர் மேட்சா தான் இருக்கும். அதுல கண்டிப்பா சொல்லவே தேவையில்ல, கோலி வந்து அது ஒரு கேம் பிளே பண்ணிருப்பாரு. அந்த வின் பண்ணியிருந்தா அந்த பாட்ல அவர் இருப்பாரு. அண்ட் மேக்ஸ்வெல் எப்போ சீன் உள்ள வராரோ அப்பதான் ஆர்சிபி கொஞ்சம் இதாகும். மொத்தம் சேர்த்து 40 ரன் அடிச்சு வச்சிருக்காரு டோர்னமெண்ட்ல 6 மேட்ச் ஆடி. இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஏன் மேக்ஸ்வெல் ஏன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான காரணம் எனக்கு புரியல. எதுக்காக அதுதான் இங்க பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஐயோ பயமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வேர்ல்டு கப்ல போய் அடி அடின்னு அடிப்பாரு. இங்க பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அவங்க பண்றத பார்த்தா வெக்கேஷனுக்கு வந்து நல்லா ஜாலியா இருந்துட்டு பண்ணிட்டு அப்புறம் அவங்க டீமுக்கு போயிட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிற மாதிரி பண்ற மாதிரி இருக்கு. வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒத்த காலம் இருந்து அவ்வளவு ஸ்கோரை அடிச்சவருக்கு எனக்கு இந்த இது ஒரு பெரிய மேட்சாக இருக்காது தெரியும். அவன் ஏன் அந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டும்? ஒருவேளை ஓகே நம்ம வேலை என்ன, ஒரு சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் கேம் தான் இது அப்படின்னு நினைச்சிட்டாரோ? அது ஒரு டீம். அதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா அவருக்கு அகேன்ஸ்டா நல்ல பிளான்ஸோட வராங்க. அவருக்கு இந்த லைன் போட்டா ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு. மேக்ஸ்வெலும் எப்படின்னா பால் இருந்து சுத்தணும்னு நினைப்பாரு. படுது படல பிச்சு எப்படி ஒர்க் ஆகுது, பால் பேட்டுக்கு வருதா இல்ல அவேல போதா சீம் ஆகுதா ஸ்விங் ஆகுது அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டாரு. நேரா சுத்தணும், அதுதான் அவரோட கேமே. ஸோ அதை வந்து கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இந்த லென்த்ல போடுதான் அவரு சுத்துவாரு. பேட்ல படலன்னா போல்ட் ஆயிடுவார். நிறைய போல்ட் எல்பிடபிள்யூ தான் ஆயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா போன மேட்ச் அது பார்த்து தானே வந்து போல்டு தான் ஆயிருந்தாரு. நினைச்சே பார்க்கல ஏன் சடனா இந்த அளவுக்கு ஒரு மட்டமான பிளேவா எனக்கு யோசிச்சு பார்த்தேன். ஓகே சரி ஓகே, நாளைக்கு கேப்டன்ஷிப் பிக்ஸ் மட்டும் பேசிட்டு முடிச்சிடலாமா? ரெண்டு டீம்லயும் கேப்டன்ஷிப் பிக்ஸ் ஃபேண்டசிக்காக யாரை வச்சா டாப் பண்ணுவாங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் அவங்கள சொல்லணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ரெண்டு பேர் ஆர்சிபில வில் ஜாக்ஸ், அந்த சைடு வந்து அதே அபிஷேக் சர்மாவே வச்சுக்கலாம் ஓபனர். ஓகே ரெண்டு ஓபனர் எப்பவுமே எனக்கு கோலி தான் தோணுது ஆர்சிபில. எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அதை தாண்டி போனா இதுல வந்து ஹெட் தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, நீ ரெண்டு ஓபனர் சொல்லிருக்க, நான் ரெண்டு ஓபனர் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச் ரிவ்யூவோட நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இருக்கும், சந்தோஷ் சொன்ன மாதிரியும் பார்க்கலாம். ஒரு இன்னைக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஒரு 5 ஓவருக்கு இருக்க போய் மேட்ச் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இல்லாம ஒரு நெயில் பைட்டிங் மேட்சா இருந்ததுன்னா உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரிவ்யூ பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் அ குட் மேட்ச். பை பாய், தேங்க்யூ. கட் பண்ணிட்டியா?